தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சுப்பா? 2 ரூபா சார். அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கடைந்து இல்லம்மா, உள்ள கேளு. ஆட்டோ அண்ணே குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. தண்ணியா? கிளாஸ்லலாம் தண்ணி கிடைக்காதுப்பா, வேணா பாக்கெட்ல வாங்கிக்க. பாக்கெட்ல தண்ணி ஊற்றினா ஒழிவிடுங்க, கிளாஸ்ல கொடுங்க. என்ன கிண்டலா? இல்லண்ணே. எந்த ஊரு? கிராமம். புழைக்க வந்த கேசா? 1 ரூபா கூட தண்ணி தரேன். 1 ரூபாயா? ஊர்ல 8 நாக்கு 10 கூட தண்ணி கிடைக்கும். நீங்க 1 ரூபாய்க்கு என் பாக்கெட்ல தண்ணி ஊத்துறீங்களே, நியாயமாண்ணே? போடா டேய் போடா. கொடுங்கண்ணே. வந்துட்டானுங்க. எப்பா ஒரு பாக்கெட் கோல்ட் ஃப்ளே கிங் சைஸ் விடு. அண்ணா முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. நீ அடி வாங்க போற. உன் பிரச்சனை என்னப்பா? குடிக்க தண்ணி கேட்டா பாக்கெட்ல தரங்கிறாரு. பாக்கெட்ல தண்ணி ஊத்தினா ஒழிவிடும் இல்லைங்க, அதான் கொஞ்சம் கிளாஸ்ல கொடுக்க சொல்லுங்கண்ணா. உனக்கு எந்த ஊரு? கிராமம். இங்க எதுக்காக வந்த? தாகம் எடுத்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு தண்ணி குடிக்க தான் வந்தியா? இல்லண்ணா, வேலை தேடி வந்தேன். எது வரைக்கும் படிச்சிருக்க? +2. ஒரு டாக்டர் வேலை காலியா இருக்கு, சரியா? +2 வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், டாக்டர் வேலையா? 8ஆம் கிளாஸ் படிச்சாலே சிட்டியில் டாக்டர் வேலை பார்க்கலாம்ப்பா. போலீஸுக்கு தெரியாம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும், முடியுமா? போலீஸ்னா வேணாம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேண்ணா. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? கிராமத்துல பந்தயத்துல ஓட்டிருக்கேண்ணே. டபுள்ஸ் அடிப்பியா? ட்ரிபிள்ஸ் அடிப்பேண்ணே. உனக்கு வேலை கிடைச்சாச்சுப்பா. என்ன வேலைண்ணே? நீ சைக்கிளுக்கு டிரைவர். சைக்கிளுக்கா? 3 நேரம் சோறு போடுவேன். பாத்ரூம் பிரச்சனை எல்லாம் கார்பரேஷன் கக்கூசில் வச்சுக்கணும். தங்குறது தூங்குறதெல்லாம் லைட் ஹவுஸில் வச்சுக்கணும். ஓகேயா? என்ன சரிங்க. யோசிச்சா ஒத்துக்குவியா? சிட்டியில் இப்படி யோசிச்சா பெரிய பிரச்சனை ஆயிருப்பா. வா டியூட்டியில் ஜாயின் பண்ணு. கமான். சரிண்ணா. டேக் தி வெஹிக்கிள். என்னங்கண்ணா? கடையை ஒழுங்கா பார்த்துக்க, கடன் கொடுக்காத. சரி, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னப்பா அது? அண்ணா நான் வாழ்க்கையில உயரணும் அண்ணே, நீங்க தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவணும். வாழ்க்கையில உயரணும். ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ஒன்று உயர்த்தினா போதுமா? அதெல்லாம் பேராசண்ணே, அதுல கால்வாசி போதும். அதெல்லாம் என்னால முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா மனசு வச்சா தான் முடியும். அது சரி, ஒந்தல எடுத்து எழுதுறவன் நான் இல்லையே. நான் வேணா அந்த நிக்கிற கப்பலை உன் பேரு கரைய முடிச்சு தரட்டுமா? இதனாலதான் தமிழை உருப்படுறது இல்ல. எதனால? கை கட்டுறியே, கையெடு கையெடு. அண்ணா சுத்தி பார்க்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்கண்ணே. வா, எங்க கூட்டு போகணுங்கிற? ரொம்ப நாளா சினிமா ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசைண்ணா. ஷூட்டிங் தானே? சிட்டியில நமக்குலாம் ஷூட்டிங்கா? வா, அசத்திடுறேன். கூடவே வந்துரு. கும்பிடுறண்ணா. அண்ணா வணக்கண்ணா. இந்த பாரு, ராஜசுந்தர மாஸ்டர். ரோசா கை நீட்டாதடி, சும்மா பார்த்தா போதும். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப நாள் ஆள காணோம்? வெளியூர் போயிருந்தேன். வேற ஏதாவது? ஆஃப் பாயில், ஆம்லெட்? நம்ம ப்ராக்ஸுக்கு இட்லி பார்சல் கட்டிடுங்க. சரிங்க தம்பி. 2 கிளாஸ் தண்ணி கொடுத்துருப்பா. டியூட்டி ஜாயின் பண்ண அன்னைக்கே ஓவர் டைம் பார்த்துருக்கேன். இந்த புடி வச்சுக்கோ. பணம் தேவைன்னு சொன்ன பர்ஸை புடி. காலையில் டியூட்டிக்கு வந்துடுற முதலாளி. காலையில் பார்ப்போம். என்னண்ணா வெளியில உட்காந்துருக்கீங்க? உள்ள உட்கார முடியல தம்பி, அதான். நீங்க உட்காரலாம், நான் உள்ள போய் தானே ஆகணும். குட் நைட். எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும் சொல்லுங்க. என்னடா ப்ராக்ஸி, உனக்கு உள்ள இருக்க பிடிக்கலையா? என்ன சுகத்தை கொடுத்துருக்கீங்க? நமக்கு என்ன புதுசா? டிஃபன் பண்ணா சாப்பிடுறது இல்ல. அப்பவாவது கொஞ்ச நேரம் பேசலாம்னு பார்த்தா அது பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் கார்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. எதுக்கும்? யார் என்ன மதிக்கறாங்க சொல்லுங்க. எவன் பேரையோ கின்னஸ் புக்ல போடுறான், உன் பேரை போட மாட்டேங்கிறான். என்ன 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 அது அப்படினா? என்னன்னா ரொம்ப வருஷமா நீயும் தூங்காம அடுத்தவனையும் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கே, இதென்ன சாதாரண சாதனையா? இல்ல, உங்களுக்கு காசு தானே முக்கியம். அதுக்காக தானே வெளிய போறீங்க. வெளியில போனாலும் தண்ணி அடிக்கிறீங்க, இதோ வீட்டுக்குள்ள வந்தாலும் தண்ணி அடிக்கிறீங்க. எதுக்கும்? இது பாரு, மத்தவன்லாம் சந்தோஷத்துக்காக தண்ணி அடிக்கிறான்.
நான் தூங்குறதுக்காக தண்ணி அடிச்சிட்டேன். தூங்க வேண்டியதானே, தூங்க எங்க வேண்டியதானே. தூங்குறது? பிளாக் லேபிளே பவர்லாம் பண்ணிட்டியா? 5 ரவுண்ட் அடிச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. மேற்கொண்டு காம்போ சாப்பிட வேண்டியதா இருக்கு. இதை பாரு, நம்ம வீட்லயே நிம்மதியா தூங்குறது அந்த 2 பொம்மை தான். ஒரு நாளைக்கு அது வந்துருச்சு ஓன்னு கத்த போகுது. நான் பேசுறது உங்களுக்கு அப்படி இருக்கா? உங்களுக்கு என்ன, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீங்க பாத்தீங்களா, ஒரு வயசு பையன் வீட்டுக்குள்ள வர டைம் பாத்தீங்களா? திருட மாதிரி பாதி ராத்திரிக்கு மேல வரான். சரி வந்தானே, అమ్మ పేసికిட்டு இருக்கே, ఎందుకు ఏమిటి ఏమిటది అడగాలి కదా. అడగడు, నాకు తెలుసు. ఇదంతా నా కర్మ, నాకు తెలుసు. எல்லா வீட்லயும் சன் டிவி, ஸ்டார் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைய கூட தூங்கிருப்பாங்க. நம்ம வீட்டு ஜெமினி டிவி மட்டும் தான் ஆஃப் பண்றதே கிடையாது. ఎందుకు ఏమిటిன்னு ஃபுல் வால்யூம்ல கத்திட்டு இருந்தா மனுஷன் தூங்க வேண்டாமா? நீ வேணா பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மேல கேஸ் போட போறான். போடட்டுமே, கேஸ் போடட்டுமே. என்ன 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 சொன்னீங்க? ஏன் பேரு? நான் பேசுறது உங்களுக்கு டிவி ஷோ மாதிரி இருக்கா? ஏன் அதையும் ஷூட் பண்ணி பிசினஸ் ஆக்க வேண்டியதானே? கேட்டிங்களா கேட்டிங்களா? என்ன பாட்டு போடுறான்னு கேட்டிங்களா? சரி போடுறானே, என்ன கிண்டல் பண்ற மாதிரி போய் ఎందుకు ఏమిటి அடகால கதா. பெண்ண அவன் பாட்டு கேட்கற நிம்மதி கெடுக்கணும், அவ்வளவுதானே. இந்த பாருமா, இப்படி சத்தம் போடுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. நீ சத்தம் போடுறதுனால இங்க என்ன ஒழுங்கா நடக்குது? வாட்ச்மேன் மட்டும் தூங்காம வேலை பார்க்கறான். நான் தூங்கி பல வருஷம் ஆகி போச்சு. நாளையிலிருந்து அவனை நிறுத்தி போட்டு அந்த இடத்துல நான் போய் உட்காந்துக்கிறேன். பேசிட்டு சீக்கிரமா வந்துருங்க. నాకు ఇంకా మాట్లాడాలి. ஏன்பா என் அமைதியை கெடுக்குறீங்க? ஏப்பா, ஒரு புருஷன் முண்டாட்டி ராத்திரியில சத்தம் போட்டு பேசுறது பிடிக்கலனா பக்கத்து வீட்டுக்கார வேணா டேப் ரெக்கார்டர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணலாம். ஆனா ஒரு புள்ள பண்ணக்கூடாது. ஏப்பா உங்க அம்மா இப்படி இன்சல்ட் பண்ற? நான் ஒன்றும் இன்சல்ட் பண்ணலப்பா, பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு. அங்க சத்தம் அதிகமா இருந்தது, அதனால எங்க சத்தம் அதிகமாச்சேன். அதைத்தான் உங்க அம்மா இன்சல்ட்டுக்கிறா. இதுல என்னப்பா இன்சல்ட்? எனக்கு புரியலையே. நீ பண்றது அப்படிதான் இருக்கு. பாரு, என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. முதல்ல இதை ஆஃப் பண்ண. நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த வீட்டுல என்ன இல்ல? ஏன் இப்படி வெளியில சுத்துற? உனக்கு என்னதான் வேணும்? தெரியலப்பா, ப்ராமிஸ் எனக்கு என்ன வேணும் தெரியல. நானா கண்டவனும் வெளில சுத்துறேன்னா, கிளப்புக்கு போறேன்னா, ரேஸுக்கு போறேன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. நான் உங்க பணத்தை எப்படி செல்லப்படுறது கூட தெரியலப்பா. அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறதாப்பா உங்க அம்மாவோட கவலை. அதான் எனக்கு தெரியலையாப்பா. இப்போ உடனே வெளியில் விட்டீங்கன்னா இங்கேயா வேலை பார்த்து மாசம் 4000-5000 சம்பாதிப்பேன், நிம்மதியாக தூங்குவேன். ஆனா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஃபீல் பண்ணுவீங்க. டேய் வாய மூடுற. இப்ப என்னமோ என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க. ஏன்பா, என்ன உங்க கௌரவத்தை குறைச்சிட்டு? முதல்ல இந்த ஆனந்த உரைச்சு வெளியில் துரத்துனா தான் நீ திருந்துவ. அப்பா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. டேய், இந்த வீட்டுல எத்தனை கார் இருக்கு? எல்லாத்தையும் விட்டு ஏன்டா பைத்தியக்கார மாதிரி சைக்கிள் சுத்திட்டு இருக்க? அப்பா நான் இன்னும் கார்ல தான் போறேன். இங்கிருந்து போகும்போது கார்ல தான் போறேன். ஆனா அதை எங்கேயோ நிறுத்திட்டு சைக்கிள் சுத்துறியா? எனக்கு தெரியாத நினைச்சியா? டெய்லி சாப்பிடுறியா? என்ன இடம்? பாண்டி பஜார், கைந்தி பவன். ஆமா, பாண்டி பஜார்ல 30 கோடி ரூபாய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக கடைக்கால் பூஜை நடத்தின. நீ அதே பாண்டி பஜார்ல கையேந்தி பவன்ல உட்காந்து பிச்சைக்கார மாதிரி கையில வாங்கி சாப்பிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? பிடிக்குது, சாப்பிட்றேன். ஏது இட்லியா? அங்க சாப்பிட்றதுப்பா. டே வாய மூடுற. நம்ம பிராக்சி என்ன ஜாதிடா? எதுக்குப்பா? அது என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. அதுக்கு போய் புளிச்ச மாவுல சொல்ற இட்லி வாங்கி வந்து கொடுத்து அது இப்போ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட மாட்டேங்குது. கேட்டா நீ என் கௌரவத்தை காப்பாத்துறங்கிற. டே நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல என்ன பேசுறான் தெரியுமா? என்னப்பா பேசுறேன்? முதலாளி பயங்கரமான கஞ்சன், இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு செலவு பணம் தர மாட்டான் போல இருக்கு. பாவம் அவன் சைக்கிள்ல வந்து கையேந்தி பவன்ல இட்லி வாங்கி சாப்பிடறான்னு பேசுறான். இதான் கௌரவத்தை காப்பாத்த லட்சணமா? வேணும்னா ஒன்று பண்ணுங்க, என்ன? அவங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட சொல்லுங்க. பேச மாட்டாங்க. விஸ்வா லொல்லு பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்குப்பா. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு உங்க கௌரவத்தை காப்பாற்றலாம். நிச்சயமா. சரிப்பா, நாளைக்கே காப்பாத்துறேன். தேங்க்யூ. குட் நைட். ஹலோ அப்பா, நான் விஸ்வா பேசுறேன். சாரிப்பா, நைட் ரொம்ப கோவத்தில் உன்னை கண்ணாபண்ணான்னு திட்டேன், மன்னிச்சுக்கப்பா. அப்புறம் காலையில் இருந்துச்சு ஒரு ஃபீலிங்கில் உன்னை தேடிட்டு இருந்தேன். அம்மா காலையில் எங்கே போனேன்? நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி வந்துட்டேன்ப்பா. இப்போ நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். எங்க? டெல்லியில இருந்துப்பா. எதுக்கு போன நீ? அப்பா நேற்று ராத்திரி நீங்க தானே சொன்னீங்க உங்க மரியாதை காப்பாற்ற சொல்லி. தமிழ்நாடோட தலைநகரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு உங்க மரியாதை காப்பாற்றத்தை விட இந்தியாவோட தலைநகரத்துல ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக உங்க மரியாதை காப்பாற்றலாம். நான் டெல்லி வந்திருக்கப்பா. காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்து. அப்பா நான் காரை ஏர்போர்ட்ல விட்டு வந்துட்டேன். ஆனந்தும் டெல்லி கூட்டி வந்துட்டேன். யாராவது அனுப்பி காரை எடுத்துக்கோங்க. ஆமாம், நீ காரை கொண்டு போய் நிறுத்திட்டு போயிரு. நான் ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட போய் என் பையன் மரியாதை காப்பாத்துறதுக்காக டெல்லி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி என் மரியாதைக்கு எடுத்துக்கணுமா? அது அங்கேயே நிற்கட்டும்பா. சரிப்பா, நம்ம நாடு, நம்ம ஏர்போர்ட்டு, நம்ம காரு. திரும்பி நான் மெட்ராஸ் வரதான் போறேன். அப்போ நான் கார் எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைப்பா, வச்சிடுவா. பை. என்னதே நான் இந்தியில பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? போங்கடா. அச்சா, அனாவசியமா பேசி வாய் வலிச்சது தான் மிச்சம். விஸ்வா சீக்கிரம் வாப்பா.
இங்க ஹிந்தியில பேசினா யாரும் பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்நாடு? இல்லைங்க, இது டெல்லி. நீங்க தமிழ்நாடு? நான் மனுஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதோ கேட்க வந்துட்டு ஒண்ணுமே கேட்காம போறீங்க. இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்களே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லையா? இந்த மாதிரி ரிவர்ஸா பேசினா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க, அதனால அப்படி பேசினேன். ப்ளீஸ் சொல்லுங்க. நான் தமிழ்நாடு. பார்த்தா தெரியுது. ஆனா நாங்க எப்படி தமிழ்நாடு கண்டுபிடிச்சீங்க? தமிழ் பேசுறீங்களே. ஓ, தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டுக்காரன் அர்த்தமா? ஏன் ஆந்திராவில் தமிழ் பேசுகிறார்கள், டெல்லியில் தமிழ் பேசுகிறார்கள், கர்நாடகாவில் தமிழ் பேசுகிறார்கள்? இல்லையா ஆனந்தம்? இல்லையா பின்ன? டெல்லியில ஆல் இண்டியா ரேடியோ கூட தான் தமிழ்ல பேசுது. அதுக்காக அதை தமிழ்நாடுன்னு ஒத்துக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி ரிவர்ஸா பேசுறீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பையன் இருக்கானே, அவன் 10 வார்த்தை பேசினான்னா அதுல 5 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும். 5 வார்த்தை பேசினான்னா அதுல 2 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும். இப்போ சைலண்டா இருக்கான், டோட்டலாவே ரிவர்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கலைக்குழு வந்திருக்கோம். ஓ, கரகாட்ட குரூப்பா? இந்த பொண்ணு நம்மளை மறக்க மாட்டால? மறக்காதது மட்டும் இல்ல விஸ்வா, மனுஷனாவே மதிக்க மாட்டா. தெய்வமா மதிக்கிட்டோம். தெய்வம் எல்லாம் இப்படியா உருவாகுது? ஏய், ரொம்ப போர் அடிக்குதுடா. இதுவே மெட்ராஸ் இருந்தா யாரா கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். இப்போ என்ன உனக்கு பொழுது போன அவ்வளவுதானே? ஆமா. சரி, கமான் கமான். எங்க வா சொல்றேன். இது பாரு. बलूने 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 लड़कों के लिए 2 रुपया है, लड़कियों के लिए 1 रुपया है. ஏய், காலையில ஏர்போர்ட்ல இன்சல்ட் பண்ணன்னு சொன்னல. யாரு? அந்த பலூன் விக்கிறவனா? ஆமா. டைம் பாசிங்காக விக்கிற சீக்கிரம் வாங்கடா டேய். பலூனே 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 பலூனே. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாமா? விளையாடலாமே. பலூனே 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 பலூனே. ஏய் பலூன் வாலா, பலூன் பறக்குமா? பறக்குமே. தனித்தனியா விட்டாதான் பறக்குமா இல்ல மொத்தமா விட்டா பறக்குமா? தனித்தனியா விட்டாலும் பறக்கும், மொத்தமா விட்டாலும் பறக்கும். எங்க பறக்க விடுங்க பாப்போம். பாருங்க, கப்பல் விடுறதாங்க கஷ்டம், பலூன் விடுறது ரொம்ப ஈஸி. அப்பவே சொன்னேன்ல பலூன் பறக்கும்னு. வா போலாம். பைசா பை. எது பையா? ஏய், பலூன் வாலா இங்க கைடா வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சுத்தி காட்ட சொல்லலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க கைடா வேலை பாக்குறீங்களா? கைடா? கைட்? கைடு கைடு. சுத்தி காட்டுவீங்களா? நிச்சயமா சுத்தி காட்டுறேன். ஆனா நீங்க பலூனை பறக்கோட்டு காசு கொடுக்காம போனீங்களே, அந்த மாதிரி போயிடக்கூடாது. சேச்சே, காசு கொடுத்துருவாங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க, எங்களை ஏமாத்த அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. வாங்க சுத்தி காமிக்கிறேன். இப்ப சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். இதை கட்டின மன்னர் டெய்லி காலையில 7:30 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து தான் பேப்பர் படிச்சுக்கிட்டே காப்பி குடிப்பார். அப்பா, எல்லா இடமும் சுத்தி காட்டியாச்சு. சரி வெட்டுங்க. எவ்வளவு கேட்கலாம்? காந்தி 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 500 ரூபாய். வாட்? 500. தட்ஸ் டூ மச். இது கத்துனதா? வெளியில போர்டுல கைட் சார்ஜ் 30 ரூபான்னு போட்டிருக்கு. நீங்க 500 ரூபான்னு சொல்றீங்க? ஆமாங்க, அது அபிஷியலுங்க. நாம அன்அபிஷியலுங்க. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸா? நம்ம எல்லாரும் ஒருமிச்சு வாழ வேண்டியது என்ன? கிங் குதுப் ஷா நாயர் கரையின கரை போயோரே పాడికొండే ఈ కుతుబ్ మినార్ అంబలత కట్టి. ఇప్పుడు కుతుబ్ మినార్ మీ ఇద్దరికి చూపించే కదనండి, అందుకే డబ్బు అడుగుతున్నాను. ये इतना बहुत बढ़िया शहर में ऐसा खूबसूरत कुतुब मीनार है, किंग कुतुब शाह बनाना तिनकिटे बनाया था. We wasted so much of our precious time showing around this place. That's the reason we're asking such money. बेचाने के लिए भी या तेरे के लिए भी जल्दी चलते हुए कुछ कुतुब मिनार या कट्टी. இதென்ன? जापानीज தெரியுதா உங்களுக்கு இப்போ வித்தியாசம் அபிஷியலுக்கும் அன்அபிஷியலுக்கும்? வெட்டிங் ரூபாய் 500. 500 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, 100 ரூபாய் தான் கொடுப்போம். 100 ரூபாவா? அது பிச்சைக்கார காசுமா? ஓ, பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய்லாம் போடுவீங்களா? எங்க 100 ரூபாய் கொடு, போடுறாங்களா பாப்போம்.
ப்ளீஸ் கை நீட்டுங்க. நீங்களும் நீட்டுங்க. பிச்சை போட்டாச்சு, பாப்பலாம். ये तो पीच काट देना कुछ में आशो तो पासपोर्ट ले लेते कहीं पॉसिबिलिटी कुछ क्या लेते नहीं यार ஏய் சிரிக்காத. ஏன்? அவங்க பார்த்தாங்கன்னா பில்ல நம்ம தலையில கட்டிடுவாங்க. ஏய், அங்க பாரு, கைடு கிரெடிட் கார்டுல வச்சிருக்கான். டெல்லியில பேப்பர் பொறுக்கிறவன் கூட கிரெடிட் கார்டு செல்லுலார் போன்லாம் வச்சிருக்கான். நீ சாப்பிடு. போய் சாரி சொல்லிட்டு வரலாமா? வா ஹலோ, ஹாய். டெல்லியில் 2-3 தடவை மீட் பண்ணப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டோம். சாரி கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சாரி கேட்டிருக்கேன். நீங்க சாப்பிட்டதுல பில் பே பண்ணியிருக்கோம். போலாமா? டிப்ஸ் கூட வச்சிட்டோம். நீங்க வைக்க வேண்டாம். வணக்கங்க. வணக்கம் வைக்கலாங்க. நீங்க 2 பேரும் கும்பிட்டா தமிழ்நாடே கும்பிட்ட மாதிரி இருக்கு. இதே லெவலில் கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாலும் கேட்கும். வர்றேங்க. நான் வரேங்க. இவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாங்க. கட்சியில் சேர்ந்துருவோம். ரெடி ஜூட். அப்பா. என்னம்மா? அப்பா சாரிப்பா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லையே. இங்க யாராவது உள்ள யாரும் வரலையம்மா? சாரி. அம்மா. என்ன? அம்மா இங்க யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. சொல்லுமா. ஆமா, இது என்ன காலங்காத்தால கண்ணை கட்டி விளையாடிக்கிட்டு? சரி வா, காஃபி சாப்பிடலாம். அப்பா எங்கம்மா? மேல. அக்கா, விளையாட்டு முடிஞ்சு போச்சா? ஏய், நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகல? போ 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 போ. காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. அட, இந்த சின்ன குட்டி வந்துருச்சா இருக்கீங்க? சின்ன குட்டியாது என்ன வாண்டா இருக்கு? வீட்லயே தங்க மாட்டேங்கறா. பை பை. உன் டைரியை படிச்சேன். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரும் அந்த பெலூன்காரன்? தெரியாது. ஏய், சும்மா போய் சொல்லாத. யாரையாவது லவ் பண்றியா? சே, நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் இவளுக்கு லவ்னா பிடிக்கவே மாட்டேங்குது? அம்மா நீங்க 2 பேரும் அது தப்புன்னு சொல்ல, அதனால எனக்கு லவ் பண்ணணும்னு தோணல. இந்தாங்க சாப்பிடு. ஏய் ஆண்டாள், என்ன அயன் பண்ண? உனக்கு ஸ்கூலுக்கு டைமா இல்லையா? இங்க வச்சுட்டு போ. அங்கெங்க போற? இங்க வச்சுட்டு போமா. ஏன்பா காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு வேற யாரும் லவ் பண்ணலையா? எத்தனை பேருமா? எக்கச்சக்கம். இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் மேல பார்த்தாலும். இந்த அம்மா டேஸ் காலரா அப்படி போத்திக்கிட்டு புக்கை வச்சுட்டு சோகமா நடந்து வருவாங்க. பார்த்தேன், பரதாமா இருந்தது. சரி ஒரு லைஃப் கொடுப்போமேன்னு அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரம் தான். உங்களை யாரும் லவ் பண்ணலையாமா? என்னையா? எத்தனை பேர் துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்கல்ல? சிரிக்காதீங்க. I was a queen. இவரு பாவம் தினம் காலேஜ் வாசல்லே அந்த காலத்து ஜெமினி கணேச மாதிரி ஒரு பைஜாமா ஜிபாவை மாட்டிக்கிட்டு அப்படியே காத்து கிடப்பாரா? சரி பாவம், நம்மளுக்கா ரொம்ப உருகிறாரே என்று வாழ்க்கை கொடுத்து விட்டேன்.